கருதிய நூல் கல்லாதான் மூடனாகும். கணக்கறிந்து பேசாதான் கசடனாகும். ஒரு தொழில் இல்லாதான் முகடியாகும். ஒன்றுக்கும் உதவாதவன் சோம்பனாகும். பெரியோர்கள் முன்னின்றி மரத்தை போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும். பரிவு நழுவினவன் பசப்பனாகும். பசிப்பவருக்கு இட்டு உண்ணான் பாவியாம் அப்படிங்குதுங்க விவேக சிந்தாமணி. சான்றோர்கள் உயர்வாக கருதிய நூல்களை கற்காதவன் முட்டாள் மூடன் ஆவான் அப்படிங்குது. யாரிடமும் எங்கு எப்படி எவ்வளவு பேச வேண்டும் என்பதை அறியாமல் பேசுபவன் குற்றவாளி. எந்த வேலையும் செய்யாது வீணாக பொழுதை கழிக்கக்கூடியவன் மூதேவி ஆவான். யாருக்கும் பயன்படாதவன் சோம்பேறியாவான். பெரியவர்களை வணங்கி ஆசி பெறாதவன் பேய்க்கு சமமானவன். வேலையை செய்யாமல் அதற்கு ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்கக்கூடியவன் பொய்யானவன். அவனிடம் உண்மை இருக்காது. பசித்தவனுக்கு கொடுக்காமல் தானே உண்பவன் மிகப்பெரிய பாவி ஆவான் அப்படின்னு விவேக சிந்தாமணி அழகா சொல்லுதுங்க. தெரிந்து செயல்படுவோம். தமிழ் மொழியை போற்றுவோம். வாழ்க வளர்க.